எவ்வளவு பேர் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்? நல்லா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்லா கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். God is good. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் அனைவருமாக எழும்பி நின்று வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற பகுதி வெளிப்படுத்தல் 13. நாம் மாறி மாறி வாசிக்கலாம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்துக்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதிலே அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷருடைய இலக்கமாக இருந்தது. அதனுடைய இலக்கம் 666. உட்காரும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இதுவரைக்கும் நம்ம 12 அதிகாரங்களை நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் கிட்டத்தட்ட 40 வாரங்கள். சில சமயங்களில் தொடர்ந்து கொஞ்சம் நீங்க ரீவைண்ட் பண்ணி நீங்க கேட்பீங்க. உங்களுக்கு நேரம் இருக்கும்போது கேட்டுட்டு புதிதாக வந்தவர்களுக்காக சொல்லுவேன்னா, தொடர்ந்து இந்த நியூ லைஃப் ஜெம்ஸ் யூடியூப் சேனல்ல அந்த அத்தனை உங்களுக்கு செஷன்ஸும் இருக்கும். நீங்க அதை நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம 13வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆனாலும் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு
மிக ரத்தின சுருக்கமாக இதுவரை நடந்த பகுதி என்று சொல்லப்படுவோம் என்று சொன்னால், ரகசிய வருகையில சபை எடுத்துக்கொள்ளப்படும். அந்த சமயத்தில் இந்த பூமியில அந்தி கிறிஸ்து ஆட்சி அமைக்க ஆரம்பிப்பான். நல்லா கவனிங்க, ரகசிய வருகையில சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதுதான் நம்ம 3 அதிகாரங்களை நம்ம பார்க்கும் பொழுது அதோட முடிஞ்சு போயிடுச்சு. அந்த 7 சபைகளை குறித்து சொல்லி முடித்த பிறகு அங்கு ரகசிய வருகை ஆரம்பம். அந்த 3வது 4வது அதிகாரம் தொடங்கி நீங்க வாசிக்கும் பொழுது அப்போ இந்த இடத்துல என்ன இருக்காது? சபை இருக்காது. உண்மையாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் எங்க போயிடுவாங்க? தேவ சமூகத்துல கல்யாண விருந்துக்கு மணவாளனோடு கூட என்ன பண்ணிருப்பாங்க? அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த சமயத்துல பூமியில் அந்தி கிறிஸ்து ஆட்சி அமைக்க ஆரம்பிப்பான். அவனுடைய கையில 7 வருஷம் அவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கும்? இந்த பூமியில காணப்படும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆனா அந்த சமயங்கள்ல அதாவது என்ன நடக்கிற காரியம் என்ன? இஸ்ரவேல் யூதர்களுக்கு மாத்திரம், அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த 12 கோத்திர மக்களுக்கு முதல் 3 ஆண்டுகள்ல அவர்கள் தங்களை இரத்த சாட்சியாகவாவது இந்த காரியத்தை உணர்ந்தவர்கள் எப்படியாவது கர்த்தருடைய சமூகத்துக்கு போய்விட வேண்டும் என்று சொல்லி வாழ துடிக்கிறவர்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்படும். இரத்த சாட்சியாக மரிக்கிறவர்கள், அதாவது உடன்படிக்கை. அந்த சமயத்தில் நடக்கிற காரியம் என்ன? உடன்படிக்கை பெட்டி இப்போ எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா எத்தியோப்பியாவில் இருக்கு. எத்தியோப்பியாவிலிருந்து அது எங்க வரும்? எருசலேமுக்கு வரும். அதன் மத்தியில் என்ன நடக்க? மீண்டுமாக தேவ ஆலயம் கட்டப்பட ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் இதெல்லாம் இந்த இஸ்ரவேல்ல எருசலேம்ல மறுபடியும் தேவ ஆலயம் கட்டும் பொழுது, ஆனா உண்மை பரிசுத்தவான்கள் யார் கூட இருப்பாங்க? அங்க இருப்பாங்க. இங்க அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி அமைப்பு இருக்கும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாம் நடக்கிற காரியம் என்ன? மோசேயும் எலியாவும் வந்து 3 வருஷம் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரவேலை ஊழியம் செய்வதற்காக அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த நாட்கள்ல வருவார்கள். அந்த 3 வருஷத்துக்குள்ள உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ராஜ்யங்கள், அதாவது எல்லா வித தேசங்கள் எல்லாம் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளாக இருக்கும். முழு உலகமும் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ள இருக்கும். எக்ஸப்ட் ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த யூதர்களை மாத்திரம் என்ன பண்ண முடியாது? அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன பண்ண முடியாது? அந்தி கிறிஸ்து கொண்டு வர முடியாது. அங்க யார் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? அந்த இடத்துல யார் உள்ள வந்திருக்கிறான்? யார்? மோசேயும் எலியாவும் அங்க இருக்கிறாங்க. அதனால அவ்வளவு சீக்கிரத்தில் என்ன பண்ண முடியாது? இஸ்ரவேலர் என்ன பண்ண முடியாது? அந்தி கிறிஸ்து நெருங்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அவங்களுடைய நோக்கம் எல்லாம் எப்படி இந்த மோசேயும் என்ன பண்ணணும், எலியாவையும் அழிக்கலான்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பலவித காரியங்களை செய்து பல காரியங்கள் செஞ்சு பார்ப்பாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. மோசே அப்படி கோலை நீட்டினா எது 2ஆ பிளக்கும்? கடலே 2ஆ பிளக்கும். அதனால அவன் கிட்ட வர முடியாது. இங்க எலியா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்தா எலியா என்ன பண்ணுவார்? வானத்திலிருந்து அக்னி அப்படி கொண்டு வந்தாருன்னா மொத்தமா காலி பண்ணிட்டு போயிடுவார். இப்படி இந்த 2 பேர்னால அவங்க முழு, அதாவது அவன் மற்ற ஜனங்கள் எல்லாம் கிட்ட போவானே ஒழிய யார் கிட்ட வர முடியாது? இந்த இஸ்ரவேலர் பக்கம் வர முடியாது. ஆனாலும் கூட 3 வருஷம் முடியும் பொழுது அவர்களை அழிப்பதற்கு தேவன் அதிகாரம் கொடுப்பார். யார? மோசேயும் எலியாவும் அழிக்கப்பட, அதாவது அந்தி கிறிஸ்துவினால அவர்கள் நடு வீதியில கொல்லப்படுவார்கள். உலகம் முழுசும் ஆர்ப்பரித்து கொண்டாடுவாங்க அந்த நாட்களை. எல்லாருமே எல்லாம், அதாவது இங்க மீதம் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் லைவ் டெலிகாஸ்ட்ல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பிபிசி, CNN எல்லாத்துலயும், இன்க்ளூடிங் அது நம்ம ஊர் சேனல்ல சொல்லுவோம், சன் டிவி, ராஜ் டிவி, எல்லா டிவிலையும் என்ன பண்ணுவாங்க? ஜெயா டிவி, உலகத்தில் என்டி டிவி, ஹெட்லைன்ஸ் ஒன்லி எல்லாத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட்ல இருக்கும். எல்லாம் நடுவீதியில் அவர்களுடைய பிணங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கும், அப்படியே இருக்கும். ஆனா ஜனங்க அதை நம்ம ஆர்ப்பரித்து கொண்டாடுவோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற வேளையில 3 நாட்களுக்கு பிறகு, சரியா 3 நாட்களுக்கு பிறகு அவர்கள் மறுபடியும் உயிரோடு கூட எழும்புவார்கள். அந்த காரியங்கள் அவங்க எழும்பினவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உடன்படிக்கை பெட்டியோட எங்க போயிடுவாங்க? அந்த அந்த வசனத்தை எங்க நமக்கு சொல்லப்படுது? 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். அங்கு வேத வசனம் என்ன சொல்கிறது? 11ஆம் அதிகாரம் கடைசி வேத வசனம். அவருடைய ஆலயத்தில், அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும்
பூமி அதிர்ச்சியும் பெருங்கல் மழையும் உண்டாயின. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உடன்படிக்கை பெட்டியோடு அவங்க எங்க போயிடுறாங்க? அங்க பரலோகம். இதுதான் இதுவரைக்கும் நம்ம தியானிச்ச பகுதிகள். 11-12க்குள்ள வரும் பொழுது அங்கு நம்ம சில காரியங்களை நம்ம கடந்த கிட்டத்தட்ட ஒரு 4 வாரங்கள் அதை நம்ம 6 வாரங்கள் இந்த 12வது அதிகாரம் மாத்திரம் வெரி மோஸ்ட் டஃப் சாப்டர்ஸ்னு அதையும் நாம் தியானிச்சிருக்கிறோம். ஆனா நடக்கிற காரியம் என்ன? உடன்படிக்கை பெட்டியோடு அவங்க கடந்து போயிடுவாங்க. ஆனா சரியா 3 வருஷத்தினுடைய முடிவு. நீங்க தானியேல் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தானியேல் 9ஆம் அதிகாரம் 27வது வேத வசனம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது, நல்லா கவனிங்க, அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். அந்த வாரம் பாதி சென்ற போது அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் நீங்க கடந்த நாட்கள்ல நீங்க இன்னும் தெளிவாய் கேட்பீங்கன்னா அந்த காரியங்களை சொல்லுப்பேன். 3 வருஷம் முடியும் பொழுது, சரியா 3 வருஷம் முடியும் பொழுது அந்தி கிறிஸ்து எங்க எல்லா காரியங்கள்ல அவன் என்ன யூதர்களுக்கு சொல்லுவான், இனிமேல் நீங்கள் என்ன பண்ண முடியாது, பலி செலுத்த முடியாது. எங்க ஆலயத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, பலி செலுத்த முடியாது. இனி அந்த இடத்துல ஆராதனை செய்ய முடியாது. அங்கு உட்காரப்பட்டிருக்கிற, அங்கு வைக்கப்பட்டிருக்கிற சிங்காசனத்துல அங்க எப்படி இருக்கும், அந்த அங்க ஆலயத்தினுடைய காரியம் எப்படி இருக்கும்? வெளிப்பிரகாரம், உள்பிரகாரம், அப்புறம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துல யார் அங்க சிங்காசனம் போட்டு உட்காருவான்னு சொன்னா அந்தி கிறிஸ்து அந்த இடத்துல உட்காருவான். எல்லா ஜனங்களும் என்ன பண்ணணும், அவனை தாழ விழுக வேண்டும் என்பது என்ன பண்ணப்படும், அது சட்டமாக்கப்படுகிற நாட்களுக்குள்ளாக தேசம் போகும். ஒரு கிரியும் இருக்காது. ஏன்னா பரிசுத்தாவியானவர் போயாச்சு, உடன்படிக்கை பெட்டி போயிருச்சு, எல்லாம் என்ன பண்ணியாச்சு, டேக் ஆஃப் ஆயிருச்சு. மீதம் இருக்கிற அந்த 3.5 ஆண்டுகளுக்குள்ளாக ரத்த சாட்சியா மரிக்கிறவர்களும் உண்மையா கர்த்தருக்காக நான் வாழணும், எப்படியாவது நான் என்ன பண்ணுவேன், ரத்த சாட்சியாகவாவது மரித்து என்ன பண்ணுவேன், இயேசுவண்டை போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மோசையும் எலியாவும் வந்து ஜனங்களுக்கு அதை உணர்த்தின பிறகு அவங்களுடைய கண்கள் திறக்கப்படும். ஏன்னா எல்லாருமே அவன் செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் சகிச்சு ஆண்டவர்கிட்ட போக முடியுமானா போக முடியாது. ஏன்னா அதாவது உங்க வீட்டு எங்க வீட்டு சித்திரவதை இருக்காது. பயங்கரமான சித்திரவதைகள் இந்த தேசத்துல, இந்த உலகத்துல என்ன பண்ணப்படும், அவன் மூலமாக காணப்படுகிற நாட்கள். அதுதான் இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து இன்னும் பயங்கரமான ஆளுகைக்குள்ளாக. ஏன்னா அவன் கையில் இருக்க போது 7 வருஷம் தான். ஆனா அதுக்குள்ள அவன் எப்படியெல்லாம் என்ன பண்ணணும், தன்னை காட்டணும்னு விரும்புவானோ அவ்வளவற்றையும் என்ன பண்ணுவான், அவன் செய்கிற நாட்களுக்குள்ளாக தேசம் போகிறத நாம் வேதத்துல நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இதெல்லாம் ஆண்டவர் எழுதி வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்படியாவது ரகசிய வருகையில என் பிள்ளைங்கள்லாம் என்கிட்ட வந்துடணும். ஏன்னா தேசத்துல அவ்வளவு இன்னல்கள், அவ்வளவு அவலங்கள் ஏற்படும் என்று சொல்லி தன்னுடைய அப்போஸ்தலன் ஆகிய யோவானுக்கு என்ன பண்றாருன்னா அதை இந்த காரியங்களை வெளிப்படுத்துறார். இது ஐயோ இது புரியாத சத்தியங்க, இது என்னத்துக்குங்க? ஆனா இன்னைக்கு புரியாத சத்தியம்னு புரியாமலே நம்ம போயிடுறதுக்காக கர்த்தர் நம்ம சபைக்குள்ள வைக்கல. ஆண்டவர் அதை புரிந்து கொள்ளும்படியாக, அதை புரிந்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையில நீங்களும் நானும் சீராக நம்முடைய ஓட்டத்தை ஓடுவதற்காக தேவன் இந்த காரியங்களை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வதற்கு தேவன் கிருபை தருவாராக. நிச்சயமா நீங்க நல்லா தியானிச்சு படிக்கும் போது எனக்கு கொடுத்த விளக்கத்தை விட உங்களுக்கு நல்ல விளக்கங்களை கர்த்தர் கொடுப்பா. ஆனா நீங்க படிக்கும் பொழுது அதை நீங்க அறிஞ்சு கொள்ள முடியும். எது என்ன அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷத்தை விட்டுருவோம், யூதா வரைக்கும் வந்துட்டோம், நல்லா இருக்குதுப்பா, இதை விட்டுருவோம் அப்படின்னு என்ன பண்ணிட்டோம், அதை ஸ்கிப் பண்ணோம்னா அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் அறிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவன் திட்டவட்டமாக தன்னுடைய அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தின காரியம் கூட்டு போயிட்டார். நேரா பரலோகத்திலிருந்து காட்சியை ஒவ்வொன்றையும் என்ன பண்ண போது லைட் போட்டு ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லா காண்பிக்கிறத வேதத்துல நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா நிலைகள்ல நம்ம இந்த காரியங்கள் நமக்கு வேதாகமத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் போயிடுறான், இந்த கள்ள தீர்க்கதரிசி அவன் உள்ள போயிடுவான். ஆனா எல்லா நிலைகளிலும் தேசத்துல நடக்கிற அவலங்கள், பலவிதமான காரியங்கள் நாம்
ஒரு காரியம் நம்ம மறுபடியும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரகசிய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோமா, கைவிடப்படுவோமா? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க பார்க்கலாம். ரகசிய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோமா, இல்ல கைவிடப்படுவோமா? பி கேர்ஃபுல். அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன், நத்திங் எல்ஸ். ஐயோ, எங்க அம்மா ஜெபம் பண்றாங்க, எங்க பெரியம்மா ஜெபம் பண்றாங்க, தாத்தா பாட்டி, நத்திங் எல்ஸ். ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாவற்றிலும் என் தேவன் நீதியாக நியாயம் தீர்க்கும்படியான சிங்காசனத்தில் வந்து அமர்ந்த பொழுது, ஆனா ஒரு காரியமும் என்ன பண்ண முடியாது, விளங்கிக் கொள்ள முடியாத காரியத்தில். ஆனா இன்னைக்கு இறக்கம், இன்னைக்கு மனதிருக்கும். எல்லா காரியங்களிலும் அடிக்கடி சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்ற கதை, 10 தடவை சொன்னாலும் 11ஆவது தடவை நீங்க கேட்கும்படியாக சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு திருட்டு கேஸ்ல ஒருத்தரை பிடிச்சு அங்க குற்றவாளி கூண்டுல நிப்பாட்டிடுறாங்க. வந்து அந்த இடத்துல அவன் வந்து நிற்கிறான். வந்து நிற்கும் பொழுது அவனுக்கு அப்போ இந்த காரியங்களை பார்த்து எத்தனையோ தடவை உனக்கு தருணம் கொடுத்தாச்சு, ஆனா இவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு ஒரு வக்கீல் பேசும் பொழுது உட்கார்ந்திருந்த இன்னொரு வக்கீல் அதை பார்க்கிறாரு. அவன் பார்த்தா அவனுடைய நண்பன் இவரை டக்குன்னு எந்திரிச்சு சொல்றாரு, இவனுக்காக யாராவது வாதாடுவதற்கு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அங்க ஜட்ஜ் கேட்டவுடனே அவர் உயர்த்துறாரு. இவனை பார்த்த உடனே அவருக்கு பயங்கர சந்தோஷம், என் நண்பன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவருக்காக வாதாடுகிறான். எல்லா காரியங்கள்ல எத்தனை காரியங்கள் இருந்தாலும் சரி, அவனுக்கு செலுத்த வேண்டிய கிரயத்தை நான் செலுத்துறேன், அவனை என்ன பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவனை வெளியே கொண்டு வந்து அவனுக்கு வேண்டிய உபகரணங்கள், அவனுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் கொடுத்து அவனை மார்போடு அணைத்து கொண்டு எல்லா காரியத்தையும் செல்றான். நாம் அவ்வளவு காரியங்களையும் அவன் பெற்றுக்கொண்டு வெளியே போயிடுறான். நாட்கள் கடந்து போது, இன்னும் கொஞ்ச நாள் வருது, சில நாட்கள் கழிச்சு மறுபடியும் அவன் வருது. இதை போல ஒரு பெரிய ஒரு கேஸ்ல மாட்டிட்டு மறுபடியும் அந்த குற்றவாளி கொண்டுக்குள்ள வந்து நிற்கும் பொழுது தேடுறான், எங்கேயாவது நம்ம ஃப்ரெண்டு வக்கீல் தெரிகிறாரா அப்படின்னு சொல்லி. இங்கே அங்குமா அவன் கண்கள் அலைமோதி கொண்டிருக்குது, எல்லா இடத்துலையும் பார்க்குறான், எங்கேயும் காணோம். ஆனா ஜனங்கள்லாம் திடீர்னு எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. பார்த்தா ஜட்ஜ்மெண்ட் சீட்ல யார் வந்து உட்கார்றான், அவன் நண்பன் வந்து உட்கார்றத பார்க்குறான். நண்பா, நீ உட்கார்ந்து இருக்கிற சீட்டை பார்த்தோன்னா சந்தோஷம், எனக்காக நீ தானப்பா இருக்கிற பேசு அப்படின்னு. அப்போதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிறவன் சொன்னா, அவனுக்கு மரண தண்டனை வழங்கப்படுது. சொன்னா, அன்னைக்கு காப்பாத்தினியப்பா, என்ன அன்னைக்கு நீ என்னைய காப்பாத்தினிய, நான் அறியாத போது, புரியாத வயசுல, ஆனா எனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்ச போது நீயா எழுந்து வந்து என்னைய காப்பாத்தினியப்பா, இன்னைக்கு அப்படின்னும் போது அப்ப சொன்னா, அன்னைக்கு நான் வந்து அட்வொகேட்டா உனக்காக வழக்காடுகிற இடத்துல இருந்தேன் நான், அதனால உனக்காக நான் வழக்காடுனேன், உனக்காக என் கிரயத்தெல்லாம் நான் செலுத்தினேன், என் நண்பனுக்காக அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய பணத்தெல்லாம் உனக்காக கொடுத்தேன். ஆனா நான் இப்ப உட்கார்ந்து இருக்கிற சீட் ஜட்ஜ்மெண்ட் சீட். இந்த இடத்துல என்ன கிடையாது, இரக்கம் மனதுருக்கம்லாம் கிடையாது, எல்லா காரியங்கள்ல. ஆனா அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக எனக்காக இரக்கம் பாராட்டும்படியாக, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியான ஒரு அற்புதமான தருணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த தருணத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அல்ல தட்டாதபடிக்கு, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையை அல்ல தட்டாதபடிக்கு நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக செயல்பட கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு என்ன பண்ணுவார்னா கிருபை தருவாராக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா நிலைகள்ல கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் அல்ல. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். ஒருவனும் பூட்ட முடியாது, இதை ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் பூட்ட முடியாது, இதை ஒருவனும் பூட்ட முடியாது. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். அழிந்து போகும் ஆத்துமாவை மீட்டிட அறுவடை பணியை நான் செய்திட, அழிந்து போகும் ஆத்துமாவை மீட்டிட அறுவடை பணியை நான் செய்திட. இதோ
ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். கட்டுண்ட மக்களை விடுவிக்க, சிறைப்பட்ட ஜனங்களை மீட்டிட, கட்டுண்ட ஜனங்களை விடுவிக்க விடுவிக்க, சிறைப்பட்ட ஜனங்களை மீட்டிட. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். கிராமம் எல்லாம் மீதி எல்லாம் சென்றிட, இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லிட. கிராமம் எல்லாம் வீதி எல்லாம் சென்றிட, இயேசுவின் ஊழியத்தை செய்திட. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். சொல்லுவோம், இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதோ உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இதோ வாசற்படியில் நின்று நான் உன் கதவை தட்டுறேன், உன் இதயத்தின் கதவை தட்டுறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அவனுக்குள்ள உள்ள பிரவேசிக்கிறேன், அவனோடு கூட உட்கார்ந்து நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனா இன்னைக்கு இந்த தருணம் ரகசிய வருகையில் அப்படி டாப் கியர்ல எடுத்துக்கொள்ளப்பட்டோம்னா, ஆனா அங்க உட்காந்து மணவாளனோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. கல்யாண விருது 7 வருஷம் பெரிய கொண்டாட்டம் தான். ஆனா எல்லா காரியங்கள்ல, ஆனா அங்க போயிட்டோம்னா என்ன கிடையாது, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, எல்லா விதத்துல சந்தோஷம், ஆண்டவருடைய சமூகத்துல ஆனந்தம், பேரின்பம், எல்லா காரியங்கள்ல கத்த நம்ம ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு அதற்கு நீங்களும் நானும் தகுதியுள்ள ஒரு பாத்திரமாக நிற்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தேவன் கிருபையை தேவன் தந்தருளுவாராக. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய நாட்கள் கொஞ்சம் காலம்தான். இங்கே மிஞ்சி போனா இட்ஸ் so happy. போன வாரத்தில் ஆனால் குடும்பத்தார் நம்ம விசேஷமா நம்ம பாஸ்டர் லெனார்ட் அவங்களுடைய டாக்டர் பிரான்சிஸ் அவங்களுடைய தாயார் இசபெல் மரியதாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட 94 ஆண்டுகள், ஸோ பியூட்டிஃபுல். அவங்க சரீரம் அவ்வளோ மகிமையா இருந்துச்சு, ஸோ ஹாப்பி. அந்த சில சமயத்தில் ஆராதனை நடத்தும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஐயோ, நமக்கு சிலர் பார்த்தீங்கன்னா குடிகாரனா இருப்பாங்க, வந்து நடத்துனா நம்ம என்ன நடத்துறது, காமன் பிரசங்கம் தான் பண்ண முடியும். அவங்களை குறித்து ஒரு வார்த்தை என்ன பண்ண முடியாது, நல்லதா சொல்ல முடியாது. ஒரு காலகட்டத்தில் எல்லா காரியங்கள்ல நம்ம பாவத்தின் பிடியில சிக்கி தவித்து இருந்த நம்மளை என்ன பண்ணியிருக்கிற ஆண்டவர் மீட்டு எடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம சாட்சியெல்லாம் சொல்லி தான் நடத்த வேண்டியது இருக்கும். ஆனால் அவ்வளோ பெரிய உலகத்தில் இப்படி யாரோ ஒருத்தர் செஞ்சுரி அடிக்கிறாங்களா, நமக்கு சந்தோஷமா இருக்கும். 100 பேர் 120 வருஷம் 140 வருஷம் நமக்கு மகிழ்ச்சி. ஆனால் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆனால் இதுக்கு பிறகு நமக்கு இந்த மகிமையான சரீரம் கொடுக்கப்பட்ட பிறகு அவர் கூட 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போறோம். ஸோ 1000 years, 1000 வருஷம் வெள்ளை சிங்காசனம் ஆட்சி அங்க அமரப்போகுது. ராஜாக்களாக லேவியராக என்ன பண்ண போறோம்னா அவர் கூட என்ன பண்ணுவோம், அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை தான் வருகிற நாட்கள்ல தான் தியானிக்க போறோம். வெள்ளை சிங்காசனம் எப்படி இருக்கும், அந்த காரியங்கள்லாம் என்ன பண்ண போறோம், இங்க அந்திக்கிறது இந்த பூமியில என்ன நடக்கும், எப்படிப்பட்ட பரிதாபங்கள் நிகழும், பல காரியங்களை என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். பட் அருமையான சகோதரனே சகோதரியே, நாட்கள் கொஞ்சம். இந்த காலகட்டங்கள்ல எவ்வளோ காலம்ன்றது பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் எப்படி வாழ்றோன்றது ரொம்ப முக்கியம். நான் வாழுகிறது, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், யோவான் ஸ்நானம் கொடுத்து ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் இவனை போல ஒருவனும் இல்லை. வாழ்ந்ததோ எவ்வளவு காலம்தான், இட் இஸ் a very minimal. எல்லா காரியங்கள்ல அவருடைய வாழ்க்கை அவ்வளவுதான் இருந்துச்சு. ஆனா சாட்சியும் என்ன பண்ணுச்சு, த கிராண்ட், அவருடைய காரியம் மகிமையான காரியமா இருந்துச்சு. இங்க இன்னொருத்தர் ஸ்தேவான் மரிக்கிறார். ஸ்தேவான் மரிக்கும் பொழுது கல் எடுத்து அடிச்சு கொள்றாங்க அவனை. ஆனா அடிச்சு கொண்டு அந்த காரியங்களை இங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழும்பி நிற்கிறார் அவனுடைய மரணத்துல. ஆனா நான் இங்க மரிக்கும் போது இயேசு எழும்பி நிற்கிற விதத்துல என் வாழ்க்கை இருக்கணும். ஆண்டவரே, அதற்கு என்னை தகுதிப்படுத்துங்க சுவாமி. சின்ன சின்ன காரியத்தினால
அந்த மகிமையான இடத்தை என்ன பண்ணிடக்கூடாது, நான் இழந்து போய் விடக்கூடாது. எல்லா காரியங்கள்ல இவ்வளோ காரியத்துல நான் தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்துட்டேன். ஆனா அந்த ஒரு காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என் வாழ்க்கை என்ன பண்ணும், செத்த பரிமள தைலத்தை என்ன பண்ணும், முழுமையாக என்ன பண்ணும், அது நாரி போக பண்ணிடும். நம்முடைய வாழ்க்கையில சின்ன காரியம், எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, தாயே தகப்பனே, நமக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள், அதுதான் இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம். அது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்போ நம்ம முதலாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கடற்கரை மணலின் மேல் நின்றேன். இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் எங்க நிற்கிறார் அவரு? கடற்கரை மணலின் மேல் நின்றேன். நான் இந்த பகுதிகளில் அவர் கடற்கரை மணலின் மேல் நிற்கிற ஒரு காட்சி அங்கு நமக்கு சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. இந்த பகுதியை நீங்க வாசித்து பார்க்கிற போது ஒரு பீச்ல நிக்கிறார். பீச்னா கரை ஓரத்தில் நிற்போம். அது போல இந்த பகுதியை நீங்க வாசித்து பாருங்க. கடற்கரை மணலின் மேல் நின்றேன். கடற்கரை மணலின் மேல நின்று கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் என்று சொல்லி இந்த பகுதிகளில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த பகுதியை நீங்க வாசித்து பார்க்கிற போது 2 மிருகங்களுடைய காட்சி அமைப்பு சொல்லப்பட்டிருக்குது. முதல் வசனத்துல ஒரு மிருகத்தை சொல்லப்பட்டிருக்குது. அது அப்படியே 11ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா அடுத்த ஒரு மிருகம் நமக்கு வாசிக்கிறோம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். பின்பு வேறு ஒரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. போதும், கவனிக்கலாம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிற போது 2க்கும் ஒரு டிஃபரன்சியேஷன் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு, ஏன்னா வித்தியாசப்படுத்தி காண்பிக்கணும்ன்றதுக்காக ஆக்கியோன் அப்படி எழுதி வச்சிருக்கிறார். சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிற மிருகத்தை முதல் வசனத்துல பார்க்கிறோம். 11ஆம் வசனத்துல எங்கிருந்து பார்க்கிறோம்? பூமியிலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வருகிற காட்சி அமைப்பாங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி, முதல் 10 வசனங்கள் எதை பத்தி சொல்லப்பட்டிருக்குது? முதல் மிருகத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அடுத்த 8 வசனங்கள் நம்ம நீங்க பார்க்கும்போது அடுத்த மிருகத்தினுடைய காட்சி அமைப்பு, அங்கு விளக்கங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. முதலாவது மிருகம் ஒரு அரசியல் தலைவனை காண்பிக்கிறது. 2வது மிருகம் மத ரீதியான ஒரு தலைவனை காண்பிக்கிற ஒரு காட்சி அமைப்பை தான் இந்த பகுதிகளில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காரியத்தை நீங்க மிருகம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது வேதாகமத்தில், அதாவது விசேஷமா வெளிப்படுத்தின விசேஷத்துல 4 மிருகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. முதலாக மிருகம்னு வெளிப்படுத்தல எங்க வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல ஒரு மிருகத்தை நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். அது எங்கிருந்து ஒரு அந்த மிருகம் எழும்புகிறதுன்னு வாசிங்க. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம், பாதாளத்திலிருந்து ஏறுகிற ஒரு மிருகம் என்று சொல்லி அந்த பகுதிகளில் வாசிக்கும் பொழுது வாசிக்க. இங்க கவனிங்க. பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற இந்த மிருகம், இவன் தான் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னா, இவன் தான் யாரை கொல்லுகிறான்? மோசேயையும் எலியாயும் என்ன பண்ணுகிறான்? நடு வீதியில் என்ன பண்ணுகிறான்? கொன்று போடுகிறவனாக காணப்படுகிறது இந்த பாதாளத்திலிருந்து எழும்பி வருகிற இந்த மிருகம். அது வலு சர்ப்பம் என்று சொல்லப்படுகிற சாத்தானை அது குறிக்கிறது. 2வது மிருகம் இப்போ நம்ம வாசித்த பகுதிகளில் சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம், அதை நம்ம 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பூமியிலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வருகிற ஒரு மிருகத்தை, அதெல்லாம் நம்ம இந்த வேளையில நாம் தியானிக்க போகிறோம். இன்னொரு இடத்துல மிருகம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 17ஆம் அதிகாரம் 8வது வேத வசனம். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத, உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும், பூமியின் குடிகள் இருந்ததும், இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இதுல ஒரு வேர்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள். யார் தான் அந்த மிருகத்தை பார்ப்பாங்க? ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டிராதவர்கள் மாத்திரம்தான் எதை பார்ப்பாங்க?
அப்படின்னா நம்ம என்ன பண்ணும்? லக்கியா ஒரு ஒரு நல்ல கூட்டத்தில் நீங்களும் நான் என்ன பண்ணணும்? அங்க பிதாவோடு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு பரிசுத்தாவியானவரோடு எங்க இருக்கணும்? நம்ம அந்த இடத்துல இருக்கணும். இங்க பூமியில் அவங்களும் இருக்க போறது இல்லை. ஏன்னா இந்த இடத்துல பரிசுத்தாவியானவரும் கிடையாது, உடன்படிக்கை பெட்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஜீவ புஸ்தகத்தில் பேருதப்பட்டிராத பூமியின் குடிகள் அங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். நிச்சயமா இந்த சீன் வருவதற்கு முன்பாக நான் நிச்சயமா இயேசுவோடு கூட இருப்பேன்றவங்க எல்லாம் நல்லா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படி இல்லை அப்படின்னா அவ்வளவுதான். அதை விட துர்பாக்கியம் என்ன கிடையாது உலகத்துல, வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா நம்ம ஆட்கள் கருப்பாம்பூச்சியை பார்த்தே பயப்படுறவங்க, பல்லியை பார்த்தே ஹூ அப்படின்ற உள்ளவங்க. ஆனா இங்க அது ஒவ்வொரு மிருகத்தையும் பாருங்க, அப்படி ஒவ்வொரு மிருகமும் அந்த காட்சி அமைப்பு அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் எப்படி சொல்லப்பட்டிருக்குது? எத்தனை கொம்பு? 7 கொம்பு, 10 தலை, 7 முடி. முடினா பயந்துடாதீங்க, அது முடி அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்குல்ல. 10 முடிகள் இருந்துச்சு, 7 முடிகள்னு அங்க ஒவ்வொரு மிருகத்தை பத்தி சொல்லும் பொழுது முடியும் சொல்லப்படும். முடினா நீங்க இந்த முடி யோசிச்சிடாதீங்க. அந்த முடி என்பது எதை காண்பிக்குதுன்னா கிரவுன், கிரீடத்தை காண்பிக்கிற காட்சி அமைப்பாக நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிற காரியம் அது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்படி நீங்க அந்த பகுதியை நீங்க வாசித்து பார்க்கிற போது முதல் மிருகத்தை நாம் கொஞ்சம் லிட்டில் பிட் அதை நம்ம தியானிக்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கிருபை தருவாராக. முதல் இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னா 4 தலைப்புகளின் கீழாக இந்த முதல் மிருகத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. முதல் 2 வசனங்கள், ஃபர்ஸ்ட் 2 verses, மிருகத்தினுடைய தோற்றத்தை பார்க்கிறோம். அப்பியரன்ஸ் ஆஃப் த பீஸ்ட். முதலாவது காரியம், முதல் 2 வசனங்கள் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம், அதுல முதல் 2 வசனங்கள் மிருகத்தினுடைய தோற்றம், அப்பியரன்ஸ் ஆஃப் த பீஸ்ட். 3வது 4வது வசனங்கள் மிருகத்தை போற்றுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அட்மைரபிள் திங் ஆஃப் த பீஸ்ட், மிருகத்தை போற்றி ஆராதிக்கிற பகுதியாக நாம் அதில் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். 3வது 5ஆம் வசனம் தொடங்கி 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது மிருகத்தினுடைய செயல்பாடுகளை பார்க்கிறோம். ஆக்டிவிட்டி ஆஃப் த பீஸ்ட் 3வது காரியம், மிருகத்தினுடைய செயல்பாடுகள். கடைசியாக 8வது வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கும் பொழுது மிருகத்தினுடைய அதிகாரத்தை பார்க்கிறோம். அத்தாரிட்டி ஆஃப் த பீஸ்ட். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த 4 காரியங்களின் அடிப்படையில் நாம் தியானிக்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கிருபை தருவாராக. மறுபடியும் சொல்லுகிறேன், முதல் 2 வசனங்களை நீங்க பார்க்கும்போது மிருகத்தினுடைய தோற்றம், அப்பியரன்ஸ் ஆஃப் த பீஸ்ட். 2வது மிருகத்தை போற்றி ஆராதிப்பது, அட்மைரபிள் திங் ஆஃப் த பீஸ்ட் 2வது காரியம். 3வது மிருகத்தினுடைய கிரியைகள், ஆக்டிவிட்டி ஆஃப் த பீஸ்ட். 4வது மிருகத்தின் அதிகாரம், அத்தாரிட்டி ஆஃப் த பீஸ்ட். இந்த 4 தலைப்புகளின் கீழாக நாம் இதை முதலாவது இந்த மிருகத்தை குறித்து நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. மிக இதை குறித்து நம்ம பெரிய விளக்கங்களை சொல்வதற்கு இல்ல, இருந்தாலும் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கல, எழுதி வைத்தபடினால நான் உங்களுக்கு அதை சில வார்த்தைகளை சொல்லி நாம் தொடர்ந்து அடுத்த மிருகத்தையும் நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த முதல் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், யோவானுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றில இந்த காட்சி அமைப்பு நமக்கு அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம், அவனுக்கு அழகான அந்த தரிசனத்தை காண்பிக்கிறது. இவன் பார்க்கிறான், கடற்கரை மணல்ல இருந்து அந்த காட்சி அமைப்பை பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை பார்க்கிறான். எங்க சமுத்திரத்திலிருந்து என்ன உண்டாகுது, ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அப்படின்னு சொல்லப்படுது. சமுத்திரம் அப்படின்னு நமக்கு உடனடியா ஏற்கனவே இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறேன். இதற்கு முன்பாக நீங்க தியானிச்சு பார்க்கும்போது அதுக்காகத்தான் பழைய சீரீஸ் நம்ம கேட்கணும்னு சொல்றது. இருந்தாலும் இதன் மத்தியில் உங்களுக்கு அதை நான் விளக்க வாஞ்சிக்கிறேன். சமுத்திரம்னு சொன்ன உடனே எல்லாரும் தண்ணியை நினைக்க கூடாது. சமுத்திரம்னாலே நமக்கு என்னதான் தோணும், அது வாட்டர், அது தண்ணி, அது தண்ணீர் அல்ல. இங்கிருந்து பார்க்கும் பொழுது தூரத்துல பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, சில ஜனக்கூட்டத்தை பார்க்கும்போது அலை அலையாக ஜனங்கள்னு சொல்லுவாங்களே, அதை தான் காண்பிக்கிற காரியம். இது சமுத்திரம் என்பது தண்ணீர் என்று சொல்லப்படுவது என்ன அப்படின்னா, இந்த அதாவது மிக மிக தத்தளிக்கிற உலகம் எல்லாம், அதாவது சமுத்திரத்துல தண்ணீர் என்பது எதை காண்பிக்குதுன்னா ஜனங்களை காண்பிக்கிறது. அதுக்கு ஆதாரமாக வசனத்தை வாசித்து பாருங்கள். 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 17:15 நமக்கு என்ன சொல்கிறது? பின்னும் அவன் என்னை நோக்கி, பின்னும்
அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை, நல்லா கவனிங்க, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே. அவைகள் ஜனங்களும், அவைகள் யாரு? ஜனங்களும், கூட்டங்களும், ஜாதிகளும், பாஷைக்காரருமா என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். தண்ணீர் என்பது எதற்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்குது? ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர் என்று சொல்லி ஜனங்களுக்கு அடையாளமாக சுட்டி காட்டுகிறதை நாம் இந்த பகுதிகளில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவஜனமே, இங்கே சொல்லப்படுகிற காரியம் மிருக, அதாவது சமுத்திரத்திலிருந்து, ஜனத்திலிருந்து என்ன உண்டாகுது? இந்த உலகத்திலிருந்து தான் என்ன உண்டாகுது? அந்த மிருகம் எழுப்பி வர கண்ண. அது யார் என்பதை தான் நம்ம தியானிப்பானாலும் தொடர்ந்து அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கிற பொழுது அங்கு நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் என்ன? வாசிக்கலாம். அந்த மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதற்கு 7 தலையும் எத்தனை இருந்துச்சு? 10 கொம்பும் இருந்துச்சு. கவனிங்க, இங்க பாருங்க. இப்படி நிற்கும் போது இங்க இது ஃபர்ஸ்ட் தலை, இங்க ஒரு 3 தலை, இங்க ஒரு 3 தலை, அப்படி 7 தலையா அப்படி வந்து உங்க முன்னாடி நின்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அந்த அந்த காட்சி அமைப்பு அப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படி நான் அப்படி வரலான்னு யோசிச்சேன். ஆனா சரி, கொஞ்சம் ஒரு 2-3 வாரம் செல்லட்டும். இந்த சீசன், இந்த சீரீஸ் முடியறதுக்குள்ள என்ன பண்ணுவோம்? ஆனா எப்படி அந்த காட்சி அமைப்பு இருக்குன்னு உங்களுக்கு காண்பு. ஏன்னா இதை யோசிச்சு பார்க்கத்தாலே நமக்கு என்ன பண்ணுது? உள்ள நமக்கு மெய்சில் இருக்குது. 7 தலை, எல்லா காரியங்கள், அதாவது ஜனங்களை தன்னுடைய கட்டுக்கோப்புக்குள்ளாக கொண்டு வருவதற்கு அவன் எழுப்பின 7 ராஜ்யங்களை அதை காண்பிக்கிறது. மறுபடியும் பல இடங்கள்ல இந்த விளக்கங்களை நான் கொடுத்திருக்கிறேன். இருந்தாலும் அதனுடைய சாராம்சத்தை சொல்லும்படியா விரும்புவேன்னா, இதாவது ஜனங்களை தன்னுடைய கட்டுக்கோப்புக்குள்ளாக வச்சிருந்த ராஜ்யங்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, முதலாவது எகிப்து என்ன பண்ணி வச்சிருந்தாங்க? அடிமைத்தனத்தில் வைத்திருந்தாங்க. 430 வருஷம் அடிமைத்தனத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க? ஜனங்களை தங்களுடைய கட்டுக்கோப்புக்குள்ளாக எந்த அளவுக்கு துன்பப்படுத்தணுமோ என்ன பண்ணாங்கன்னா அவ்வளவு துன்பத்தை வருவித்தார்கள். அதற்கு பிறகு 2வது கொம்பு அசீரியா. அசீரியா என்று சொல்வது எல்லா காரியங்களும், அது அசீரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா எல்லா காரியங்களும் ஒரு ராஜா தங்களுக்குன்னு வந்த பிறகு அவனுடைய ஆட்சி அமைப்பு வந்து இஸ்ரவேலரை கொன்று குவிக்கிற காட்சி அமைப்பை நாம் பார்க்கும்போது பார்க்கிறோம். ஆனா அசீரியர்கள் முடிஞ்ச பிறகு 3வது இஸ்ரவேலர் மேல ஆதிக்கம் செலுத்தின நாடு அப்படின்னு சொல்லுவது எது அப்படின்னு சொன்னா பாபிலோன். பாபிலோன் பயங்கரமா வந்து என்ன பண்ணுகிறாங்க? அவங்க தங்களுடைய காரியங்களை, தேவாலயத்தை அன்னைக்கு அதாவது உடைச்சு ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு உடைச்சு எரிச்சு போட்ட ராஜ்யம் எந்த ராஜ்யம்? அது பாபிலோனிய ராஜ்யம். இப்படியா? அதுதான் 3வது கொம்பு. 4வது கொம்பு மேதிய பெர்ஷிய ராஜ்யம். மறக்காம இருக்கிற காரியம், அதாவது எல்லா விதத்துல நம்ம இப்படி சொல்லுகிற விளக்கங்கள் உண்டு. the sins of omission and the sins of commission. அதாவது செய்யற பாவம்னு ஒண்ணு இருக்கு, செய்ய தவறுற பாவம்னு இருக்கு. ஜெபம் பண்ணலைன்னா அது என்னதான்? அது சதாமா சிலர் இப்படி சொல்றீங்க, சொல்லுங்க. ஜெபம் பண்ணலைன்னா என்னது? போற போக்குல ஒரு அல்லேலூயா, போற போக்குல ஒரு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஹாய் ஜீசஸ், போற போக்குல ஆண்டவரே பாதுகாத்துக்கோங்கப்பா, ஆண்டவரே என்னை பார்த்துக்கோங்க, ஆண்டவரே படுக்கும்போது ஆண்டவரே இந்த ராத்திரி என் பக்கத்தில் இருங்கப்பா, நீங்களும் இங்கே இருங்க, பைபிளை பக்கத்தில் வச்சு ஆண்டவர் நீர் கூட இரும் சுவாமி. அவ்வளவு நேரம் ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. பட் ஆண்டவர் அடுத்தது இப்படி ஒரு அது இல்லை. சாப்பிடும்போது வழக்கமாயிருச்சு, பல்லு விளக்குற மாதிரி. ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சு? சின்ன பிள்ளைலேருந்து சொல்லி கொடுத்தது, இந்த சாப்பாட்டை ஆசீர்வதிமான்னு. இன்னும் என்ன பண்ணுவோம்? ஜோமனா. அதை பற்றி நான் சொல்ல, எனக்கும் தேவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன், அதை பத்தி சொல்லுகிறேன். 1 மணி நேரமோ சில மணி துளிகளோ தேவனுடைய சமூகத்துல உட்காருகிற அனுபவம். இந்த மேதிய பெர்ஷிய ராஜ்யம் என்ன பண்ணாங்கன்னா இந்த சட்டத்தை தான் கொண்டு வந்தாங்க. யாருமே என்ன பண்ணக்கூடாது? ஜெபிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. தானியேல் பீரியட்ல நடந்த காரியம் நம்ம பார்க்கும்போது பார்க்குற காரியம் தான். தானியேல் காலகட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தர் யாரை மாத்திரம் தான் வணங்கணும், ராஜாவை மாத்திரம் வணங்கணும், அப்படி இல்லைன்னா அவங்கள தூக்கி எங்க போடுங்க? சிங்க கபிக்குள்ள போடுங்கன்னு சொல்லப்பட்ட ராஜ்யம் எது? 4வது. அவங்க பண்ண டார்ச்சர் வேற லெவல்ல பண்ணாங்க. எரிகிற அக்னி என்ன பண்ண 7 மடங்கு அக்னி சூளை, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்து வேற காரியங்கள். அவங்க 4வது கொம்பு. 5வது கிரேக்கர்கள், அவங்க வந்துட்டாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஆதிக்கம், அவங்களுடைய காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். கிரேக்கர்கள். 6வது யார் உள்ள வந்தா? இயேசு கிறிஸ்துவனுடைய காலகட்டத்தில் யார் அப்போ ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க? ரோமன்ஸ். ரோம சாம்ராஜ்யம் எழும்பி வந்துச்சு. இயேசு உயிர் தெழுந்த பிறகு முடிஞ்சு சீன் அவங்களுக்கு. அதோட
எங்க போனாங்கன்னே தெரியல. அது வரைக்கும் அவங்க பண்ண டார்ச்சர் வேற லெவல் இருந்துச்சு. ஆனா அதற்கு பிறகு நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது எழும்பி கிறிஸ்தவர், அதாவது இதோட முடிஞ்சு போச்சு நினைக்கும் போது, அதாவது மூட்டை பூச்சி மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மூட்டை பூச்சியை நசுக்குனா என்ன பண்ணுவாங்க, 100 மூட்டை பூச்சி வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வருகிறத பார்த்துட்டு இவங்க ரோம சாம்ராஜ்யம் அப்படியே நலிந்து போன நிலைமைக்குள்ள வருகிறது. ஏன்னா அழியல, அதனால தான் மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்றேன். அவங்க மொத்தமா அழியல, என்ன பண்ணாங்கன்னா நலிந்த நிலைமைக்கு கடந்து போனாங்க. அடுத்தது நம்ம பார்க்கிற காரியம் 7வது ஐரோப்பிய கூட்டமைப்பு. இங்க இப்பயே 28 நாடுகள் ஒரே நாணயம்னு சொல்லி கொண்டிருக்கிற காலகட்டத்துக்குள்ள தேசம் போயிட்டு இருக்குது. எல்லா காரியங்கள் ஒரு காரியம் ஒரே, ஏதாவது என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல சிப் கொண்டு வரப்படுகும், இன்னும் கொஞ்ச நாள்ல பல காரியங்கள் இந்த உலகத்துல செய்யப்படும். நம்ம ஒரு இப்போ செங்கல்பட்டை தாண்டும் போது ஒரு டோல்கேட் வரும் அப்படின்னா, டோல்கேட்டை தாண்டும் போது நமக்கு என்ன வச்சிருப்போம், அந்த இடத்துல ஒரு கார்டு ஒன்று இருக்கும். அதான் ஃபாஸ்டாக், ஏதோ ஒரு கார்டு அந்த இடத்துல இருக்கும். அதுல இருக்கக்கூடிய கோடு என்ன பண்ணும், நீங்க சர்ரன் போனா கூட அதுல இருந்து என்ன பண்ணிருக்குது, காசை எடுத்துரும். ஆனா நாட்கள் சீக்கிரத்துல வரும். எப்படிப்பட்ட வரும் அப்படின்னு சொன்னா, நம்ம கடந்து போனாலே ஒரு கடைக்குள்ள போயிட்டோம்னு வச்சுக்கோ, என்னெல்லாம் வாங்குறீங்களோ வாங்கிட்டு வெளியே போகும்போது என்ன பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கும். ஏன்னா சிப்பு உள்ள பதிக்கப்பட்டிருக்கும். இங்க எல்லாம் நெற்றியில் அதை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தினுடைய ஆதிக்கத்தை பார்க்கும் பொழுது சிப் அங்க இருக்கும், கையில சிப் இருக்கும். எங்க இருக்கும், அங்க வலது கையில எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்றது அதற்குரிய விளக்கங்களை நம்ம தியானிப்போம். சிப் இருக்கும், அது போட்டா அது இருந்தா தான் நீங்க என்ன பண்ண முடியும், எதையும் வாங்கவும் முடியும், விற்க முடியும், கொல்ல முடியும், நம்ம காரியங்களை செய்ய முடியும். அது இல்லை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வேற லெவல் சித்திரவதை பண்ணுவோம். எல்லா காரியங்களின் மத்தியில எங்க போவாங்கன்னா பலவிதமான சித்திரவதைக்குள்ளாக அனுபவிக்கப்படுகிற அந்த காலகட்டங்கள் சீக்கிரத்துல வருகிற காரியத்தை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு, டெக்னாலஜியினுடைய அதாவது உச்சக்கட்டத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் இந்த காலகட்டங்கள். அப்படிப்பட்ட காலகட்டங்கள். ஒரு நாள் கம்ப்யூட்டரை பார்த்தாலே, ஒரு இவ்வளவு பெரிய கம்ப்யூட்டரை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்த காலம் போய் எல்லா நிலைகள்ல, அதாவது ஒவ்வொன்றா மாறி எங்க வந்துருச்சு, உள்ளங்கை லெவல்ல வந்துருச்சு. ஆனா இப்படி டெக்னாலஜியினுடைய உயர்வை பார்த்து இந்த காலகட்டங்கள், அதுதான் சொல்லப்படுகிற காரியம். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன என்று சொல்லி நாம் தியானிக்கும் பொழுது தியானிச்சோம். அந்த 10 கொம்புகள், அதுவே ஒரு வாரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இந்த கடந்த நம்ம 12ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, நீங்க வாசித்து பாருங்க. 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய அந்த 10 கொம்புகளுக்குரிய விளக்கங்களை அந்த 3வது வசனத்தை நீங்க தியானிக்கும் போது 10 கொம்புகள் என்ன என்பது, அதற்கு எதற்கெல்லாம் அடையாளம் என்று என்ன பண்ணணும் தியானிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தா. நீங்க தயவு செய்து அந்த பகுதியை நீங்க தியானிச்சு பாருங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு இன்னும் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் முன்னேறி போவதற்கு அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் கிடையவே கிடையாது. இந்த காரியங்களை நீங்க வாசித்து பார்க்கும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 10 ராஜ்யங்களின் கூட்டமைப்பு. ஏன்னா 7 தலைகளும் 10 கொம்புகளும், அதாவது 10 கொம்புகள்ன்றது இப்போ நாட்கள் வரும்போது 10 ராஜ்யங்களினுடைய ஒரு கூட்டமைப்பாக காணப்படும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒருவேளை அந்த கூட்டமைப்புக்கு 10 ராஜாக்கள் இருந்தாலும், ஆனா அதாவது ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு ராஜாக்கள் இருந்தா கூட ஹெட் குவார்டர்ஸ் ஒரு இடத்துல இருக்கும். அந்த ஹெட் குவார்டர்ஸ் எதுவா இருக்குன்னா மறுபடியும் ரோமன்ஸ் மறுபடியும் எழும்புவாங்க. இந்த காலகட்டங்கள் என்ன நடக்க ஆரம்பிக்கும், மறுபடியும் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஆதிக்கம் மறுபடியும் காணப்படும். ஆண்டவருடைய நாம இந்த மிருகம் அப்படின்னு சொல்லப்படுவது என்னன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனை குறிப்பிக்கிறது. அதாவது குறிக்கிறதாக நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அதிகாரத்தின் கீழே எல்லாமே வரும். அந்த நாட்கள் எப்படி இருக்கும்னா 3 வருஷம் முடியும் பொழுது சிங்காசனத்துல வந்து உட்கார்ந்து 10 ராஜ்யங்கள், அதாவது முழு உலகமும் 10 பிரிவுகளாக பிரிக்கப்படும். அந்த ராஜ்யங்களின் கூட்டமைப்பின் தலைவனாக வந்து அமரப்போகிறது. யார் அமரப்போகிறா? அவனுடைய பேர் தான் என்ன? அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட். அவன் தன்னை தேவனாக காண்பிப்பான். எல்லா நிலைகள்ல அவனுடைய காரியம் அப்படியாக காணப்படும். அந்த மிருகம் யார் என்று சொன்னா அவன் தான் ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து. அவன் வந்து என்ன பண்ணுவான்னா ஆட்சியில வந்து அமர்வான்.
எல்லா காரியங்களும் அதாவது இப்போ ஒரு செல்போன் மூலமா எங்க என்ன நடக்குதோ என்ன பண்ணிடுறாங்க, அதை கூட சைபர் கிரைம்ல என்ன பண்ணிடுறாங்க, கண்டுபிடிக்கிற காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இன்னும் நாட்கள் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த காலகட்டங்கள் உலகத்தின் மூலையில எங்க இருந்தாலும் என்ன பண்ணுவானா, நீங்க என்னைய அதாவது அந்த இடத்துல வணங்கல அப்படின்னு சொன்னா, ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறவன் இன்னும் நான் கிறிஸ்துவுக்காக வாழணும்னு அந்த இடத்துல அவரை வணங்கல அப்படின்னு சொன்னா, வீட்டுக்குள்ள வணங்கலைனாலும் ஏன் டிவியில் என்ன பண்ணும் அது தெரியும். ஆன்டி கிரைஸ்ட் என்ன பண்ணியிருப்பான், அப்படிப்பட்ட அறிவு பெருகி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த மூலையில எந்த கிராமத்தில் ஆனா அடுத்த நிமிஷம் அவன் ஃபோர்ஸ் அங்க போய் நிற்கும், அவனை துன்புறுத்துவாங்க, கொடூரமான அதாவது டார்ச்சர், அதாவது இதுக்கு மேல டார்ச்சர் அனுபவிக்க முடியும். அவன் என்ன பண்ணுவானா, அந்த டார்ச்சர் அனுபவிக்க முடியாம என்ன பண்ணுவான், தயவு செய்து என்ன பண்ணிருங்க அந்த சிப்பை எனக்கு பொருத்திருங்கன்னு என்ன பண்ணுவான் சொல்லுவான். அப்படிப்பட்ட கொடூரமான காலகட்டத்துக்குள்ளாக தேசம் காணப்படும். முழுமையான ஆதிக்கமாக என்ன பண்ணுவானா, 7 வருஷம் என் கையில இருக்கு, அதுல யாருக்கிட்ட மாத்திரம் அந்த முதல் 3 வருஷத்துல அவன் கிட்ட போக முடியாது அப்படின்னு சொன்னா, யாருக்கிட்ட போக முடியாது, யூதர்கள் கிட்ட மாத்திரம் போக முடியாது. ஆனா அடுத்த சீனுக்கு வரும்போது, அடுத்த காலகட்டம், அடுத்த 3 வருஷம் அப்படின்னு வரும்பொழுது முழுமையா யார் கைக்கு வந்துருது, இப்போ அந்த இடத்துல அந்த 3 வருஷம் முடியும் பொழுது அதற்கு பிறகு நாட் ஈவன் a person, ஒருத்தர் கூட எங்க போக முடியாது, பரலோகத்துக்குள்ள போக முடியாது. முதல் 3 வருஷத்துல என்ன நடக்கலாம், ரத்த சாட்சியாக மரிக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, அங்க கடந்து போகலாம். அதனால உண்மையா அதன் மத்தியில என்ன நீங்க என்ன டார்ச்சர் பண்ணாலும், நான் ஒவ்வொரு பகுதியா வெட்டி வெட்டி என்ன சித்திரவதை பண்ணாலும், நான் அந்த சித்திரவதை அனுபவிச்சு எப்படியாவது யார்கிட்ட போயிடணும், அது அந்த வைராக்கியம் ஒரு குரூப்புக்கு மாத்திரம் தான் இருக்கும். ஏன்னா இவ்வளவு காலம் இயேசு வருவார்னு ஏன்னா ராஜாதி ராஜாவா வருவார்னு என்ன பண்ணு, இன்னைக்கும் செவுத்துல முட்டி அழுதுகிட்டு இருக்கிற இஸ்ரவேலர்கள் மாத்திரம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல வைராக்கியம் கொண்டு ரத்த சாட்சியாக மரிப்பார்கள். மற்றவர்களுக்கு ஒருத்தருக்கு கூட தில் இல்லை. அப்படிதான் ஆக்கியோன்கள் சொல்லும் போது சொல்லப்படுகிற காரியம் தான். ஒருத்தர் கூட என்ன பண்ண முடியாது, இந்த ரத்த சாட்சியா மறுத்து எங்க போயிட முடியாது, அங்க போயிட முடியாது. ஆனா இவனுடைய கண்ட்ரோலுக்கு கீழே முழுமையான தேசங்கள் காணப்படுகிற காட்சி அமைப்பு தான் இந்த பகுதிகளை நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இவனுக்கு அதாவது இவனுக்கு 10 கொம்புகள் 10 முடிகள், அதுதான் சொன்ன 10 அவனுக்கு கிரவுன்ஸ் போடப்படுவது மாத்திரமல்ல, அதன் தலைகளின் மேல் என்ன இருக்குதான், தூஷணமான நாமம். அவனுடைய நாமம் பேர் என்னங்க, அவனுக்கு பேர் என்ன, அவனுடைய பேர் என்ன, பாவ மனுஷன், கேட்டின் மகன், அந்த கிறிஸ்துவுக்கு பேர் என்ன, இதெல்லாம் சொல்லப்படுகிற காரியம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வேதாகமத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்து பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனை உங்களை மோசம் போக்காதபடிக்கு ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய, நல்லா கவனிங்க, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து, நல்லா கவனிங்க, தேவனுடைய ஆலயத்துல யார் மாதிரி உட்காருவான், தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். தன்னைத்தான் தேவன் என்று என்ன பண்ணுவான், காண்பிக்கிறவனாக இருப்பான். இதுதான் அந்த 3 வருஷத்துல, இந்த 7 ஆண்டுகள்ல அவன் உட்கார்ந்து செய்ய போறான். தன்னை தேவன் என்று காண்பிப்பான். முழு உலகத்துக்கும் யார் தான், தான் தான் தேவன் என்று காண்பிப்பான். முழு உலகமும் அதை தான் என்ன பண்ணும். இதுவரைக்கும் என்ன பண்ணப்படுது, வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, அப்படியே நடந்தேறிக்கொண்டிருக்கிற காலகட்டங்கள்ல இதுவும் என்ன பண்ணப்படும், அப்படியே நடக்கும். அதுதான் இதுல என்ன பண்ணும், ஒரு மாறுதலும் என்ன பண்ணப்படுவதில்லை, காணப்பட போவதில்லை. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. தூஷணமான நாமம், அதுதான் அவன் கேட்டின் மகன் என்று சொல்லப்படுகிறத அந்த பகுதிகளில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இதன் மத்தியில நீங்க பார்க்கிற பொழுது, அப்போ இவன் கண்ட மிருகம் எப்படி இருக்குதான், 2ஆம் வசனத்துக்கு வருவோம்.
நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது. சிறுத்தையை போல இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும். நல்லா கவனிங்க. அதுல நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்துச்சு. அதன் கால்கள் கரடியின் கால்களை அதன் கால்கள் எப்படி இருக்குது? கரடியை போல இருக்குது. அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. அதன் வாய் சிங்கத்தின் வாயை போல இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அருமையான தேவ ஜனமே, இந்த பகுதியை நீங்க வாசிச்சு பார்க்கிற போது எத்தனை மிருகம் அங்க சொல்லப்பட்டிருக்குது இந்த வசனத்துல பாருங்க. 4 மிருகத்தினுடைய காட்சி அமைப்பை இந்த பகுதிகளில் வாசிக்கும் பொழுது வாசிக்கணும். 4 மிருகம் என்னென்ன சொல்லப்படுகிறது? சிறுத்தை, கரடி, சிங்கம், வலு சர்ப்பம். இந்த 4த்தையும் நம்ம இந்த பகுதிகளில் வாசிக்கிறோம். இதே காட்சி அமைப்பை யார் பார்க்கிறா அப்படின்னு சொன்னா தானியேல் தன்னுடைய காட்சி அமைப்பில் பார்க்கும்போது பார்க்கிறோம். நீங்க இந்த காரியங்களை நீங்க வேதாகமத்தில் ஒரு புஸ்தகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம்னா ஒரு புஸ்தகத்தோடு இந்த வெளிப்படத்தில் இணைச்சு கொண்டு போகலாம். அப்படின்னா எதை தான் கொண்டு போக முடியும்? தானியேல் 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா முதல் 11 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிற காட்சி அமைப்பு இந்த 4 மிருகத்தையும் நீங்க அங்க பார்க்கலாம். அதனுடைய விளக்கங்கள் நமக்கு அங்க சுட்டி காட்டுகிற காரியம், நம்ம பல காரியங்களை நம்ம பார்க்கலாம். இதுல நீங்க பார்க்கும்போது 7ஆம் அதிகாரம் தானியேல்ல 3ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. எங்க இருந்து எழும்புது? இங்க 13ஆம் அதிகாரத்துல எங்க நிக்கிறார் அவரு? சமுத்திரத்தில் இருந்து இந்த மிருகம் எழும்புகிற காட்சி அமைப்பை இந்த பகுதிகளில் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். கடற்கரை ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிற இந்த ஆக்கியோன் அப்போஸ்தலனாகிய யோவான் காட்சி அமைப்பை பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். 4 மிருகங்கள் அங்கே ஏறி வருகிறத அந்த பகுதி நமக்கு சொல்லப்படுது. அந்த பகுதியை நீங்க அப்படியே நீங்க தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 4 சொல்லப்படுகும். சிங்கம், கரடி, சிறுத்தை, இன்னொரு காரியம், அது ஒரு பெரிய பயங்கர மிருகம்னு சொல்லப்பட்டிருக்குது. அத தானியேலால் என்ன பண்ண முடியல, அந்த காரியம் எப்படின்னு என்ன பண்ண முடியல. எல்லாமே அடையாளங்கள் தான் உங்களுக்கு இப்படி இருக்குது, பார்க்கறதுக்கு அப்படி இருக்குது. அந்த மாதிரி காட்சி அமைப்பு அதுதான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. சிங்கம் அப்படின்னால என்னது? ராஜ வல்லமை. அதாவது அது எதை காண்பிக்குது? அதிகாரத்தை காண்பிக்குது. சிங்கம் என்பது என்னன்னா அவன் காட்டுக்கே ராஜா, அதிகாரம். கரடி என்பது என்னன்னா முரட்டு வல்லமை, அதை காண்பிக்கிற காரியம். சிறுத்தை அப்படின்னு சொன்னா அதுக்கு சிறுத்தைக்கு என்ன இருக்குது? ஒரு வேகம் இருக்குது. சிறுத்தைக்கு என்ன? அது ஒரு வேகம். இப்படி எல்லாத்தையும் ஒன்றிணைந்து ஒரு மிருகமா நீங்க பார்க்கும் பொழுதுதான் அவன் யார் இருக்கிறான் அந்த இடத்துல. அப்படிப்பட்ட ஒரு காட்சி அமைப்பாக அந்த மிருகம் எழும்பி நிக்கிற காரணம். அவனுக்குள்ள என்ன இருக்கும்? வேகம் இருக்கும். அவனுக்குள்ள என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. அவனுக்குள்ள என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கு. எல்லாவற்றோடு கூட அவன் என்ன பண்ணுவானா? அவன் அந்த இடத்துல எழும்புகிற காட்சி அமைப்பு தான் இந்த பகுதிகளில் நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். ஒன்றாக இதை எல்லாத்தையும் என்ன பண்ணுகிறான்னா இது ஒன்றான ஒரு கூட்டமைப்பாகத்தான் இந்த மிருகத்தின் அது அத்தனை குணாதிசயங்களை காண்பிக்கிறது. அதை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அது அந்தி கிறிஸ்து யார்? அவன் தன்மையை சரியாக உணராமல் இருப்பீர்கள் என்றால் என்ன பண்ண முடியாதுன்னா அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக முடியாது. அதுல அவன் எப்படியாவது நம்மளை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்? பிளான் பண்ணுவான். பல காரியங்களினூடாக இந்த உலகத்தில் என்ன பண்ணுவானா தன்னுடைய காட்சி அமைப்பை கொண்டு வருகிறோம். நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக காணப்படுவது மிகுந்த அவசியமாய் காணப்படுகிறது. நாம என்ன பண்ணணும்னா நாம் இயேசுவின் வருகைக்காக, ஏன்னா இது இப்படி அவன் வருவான்னு சொல்லப்பட்டிருக்குது. அவன் வருகைக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்க போறது இல்லை. நம்ம ஒரே ஒரு காரியத்துக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கணும். ஒரே ஒரு காரியம். நம்ம எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறா. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறான். நம்ம பாடும்போது கூட பாடுகிறோம். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய வெண்மீனால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வச கைகளை தட்டி பாடுவோமா? ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனார் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனார் அவர் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழோடு வாழ்வோ, மாட்சிமை பெற்று உயர்ந்திடுவோம். குறுகிய
குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒளி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கோ. ஆனந்த துதி ஒளி, ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கோ. ஆகாய வெண்மீனால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய வெண்மீனால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதியிலேயே விடுவோமே, ஆசை திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவோ, பாராளும் வேந்தன் மன யாகோ. சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒளி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கோ. ஆனந்த துதி ஒளி, ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கோ. ஆகாய விண்மீனால் அவர் ஜனம், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவ துணையே. அமெரிக்கை வாழ்வு அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சகிப்போம். பதறாத வாழ்வோ, சிதறாத மனமோ, பரிசாக தேவன் அருள்வா. பதறாத வாழ்வோ, சிதறாத மனமோ, பரிசாக தேவன் அருள்வா. ஆனந்த துதி ஒளி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கோ. சொல்லுவோம், ஆனந்த ஜீசஸ் லார்ட். இந்த வருகை எதிர்பார்த்தல்ல, உம்முடைய வருகை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறையா. ஆண்டவர் வாக்கு பலிக்கும் எல்லா நிலைகள்ல. இந்த பூமியில யாரெல்லாம் பிரம்மாண்டம்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அங்க எல்லாமே மாறி இருக்கும். ஆனா தேவனுடைய காட்சி அமைப்புக்கு, தேவனுடைய காட்சிக்கு யாரெல்லாம் உண்மையாக இருந்தார்களோ, ஆண்டவர் தயவா என் மேல மனமரங்கும் சுவாமி. ஆண்டவர் இன்றைக்கும் ஒரு ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறார், ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு. அவ்வளவு அன்பு, அவ்வளவு அன்பு. அவருடைய அன்புக்கு ஈடு என்ன வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம செஞ்ச துரோகத்துக்கு யாராவதுன்னா குப்பை மாதிரி கசக்கி தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. ஆனா பச்சை துரோகம் ஆண்டவருக்கு செஞ்சிருக்கிறேன் அப்படி அப்படி. ஆனா குப்பையா தூக்கி, ஆனா ஏன் இயேசு நல்லவர். இன்றைக்கும் அவர் மனதுருக்கத்தோடு கூட உங்களுக்காக எனக்காக பிதாவினுடைய வலது பாரசத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல தேவகுமாரனாக இருக்கிறபடினால ஒரு விசை கூட எனக்கு இந்த நாள்ல இப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்தீங்களா ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை அந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவருக்கும் நல்ல கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இயேசு சொல்லும்போது அவர் சொல்லிட்டு போயிட்டார், நான் பிதாவினுடைய மடியில வந்து உட்கார்ந்தேன். Come on, come my dear boy, come my dear girl, நீ வா எனக்கு அருமையான மகளே மகனே வா, come and sit my lap, என்னுடைய மடியில உட்காருன்னு இயேசு காத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனா எல்லா நிலைகள் ஆண்டவரே, இந்த உலகத்துல எதையும் நான் என்ன பண்ண போறதில்ல, கொண்டு போக போறதில்ல. என்னை நீங்க தகுதிப்படுத்துங்கப்பா.
என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, உமக்கு உகந்த ஒரு பாத்திரமாக என்ன ஆண்டவரே எனக்கு நீங்க சரி செய்யுங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்கு என்னையும் ஆண்டவர் பலப்படுத்தி சகாயம் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதான் அந்த பகுதிகளில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். வலு சர்ப்பம் எப்படி அந்த கிறிஸ்துவுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கிறார் என்பதை அந்த பகுதிகளில் நம்ம வாசித்துக் கொண்டு வருகிறோம். 4ஆம் வசனத்துக்கு வாங்க. 3-4 வசனங்களை பார்ப்போம். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள கவனிங்க, அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். அந்த சாவுக்கு ஏதுவான காயம் என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க? கவனிங்க, 7 தலையில ஒரு தலை எப்படி இருக்குது? கவனிங்க, இங்க பாருங்க. இன்னும் சிலர் அங்க பைபிளை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, புரியாது. கவனிங்க, 7 தலையில ஒரு தலையில என்ன இருக்குது? காயம், அடிச்சு என்ன காயமா இருக்குது. அந்த மிருகம் என்ன பண்ணல, அந்த தலை என்ன பண்ணல, அது ஒண்ணாவல காயப்பட்டிருக்க கண்டேன். வாசிங்க. ஆனாலும் சாவுக்கேதுவா அடிக்கப்பட்டிருக்கு. காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. அந்த காயம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காணாம போயிருந்த ரோமர் சாம்ராஜ்யம் மறுபடியும் ஆதிக்கத்துக்குள்ள வரும். அங்கதான் அது மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அவன் தலை வரும். எப்போ அவனுடைய தலை உயரும். ரோம சாம்ராஜ்யம். ஏன்னா அங்கதான் யார் உட்கார்ந்து இருக்கிறா? போப்பு உட்கார்ந்து இருக்கிற இடம். அந்த இடத்துல தான் யார் உட்கார்றா? போப்பு உட்கார்ந்து இருக்கிற இடம். மறுபடியும் அவங்களுக்கு ஆதிக்கம் கொடுக்கப்படும். 2வது மிருகம் யாருன்றத பார்க்க ஒரு மத தலைவன் எழும்புவான். எல்லாம் இவருக்கும் அவனுக்கும் கள்ள தீர்க்கதரிசிக்கும் யாருக்கு அந்த கிறிஸ்துவுக்கும் இருக்கக்கூடிய உடன்பாடத்தான் இந்த பகுதிகளை நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். எல்லாம் அப்பட்டமாக நிறைவேறுகிற காலகட்டம். எல்லா நிலைகள்ல எப்படிப்பட்ட பொசிஷன்ல இருந்தாலும் சரி. ஆனா இப்படி அதெல்லாம் யாருடைய ஆளு? அவனுடைய ஆட்கள். வலு சர்ப்பம் சாத்தான். இங்க முதலாவது எழும்பி வருகிற இந்த மிருகம் யாரு? அந்த கிறிஸ்து. அதற்கடுத்து வருகிறவன் யாரு? கள்ள தீர்க்கதரிசி. இப்படிப்பட்ட காட்சி அமைப்பை தான் இந்த பகுதிகளில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிற காரியம் தான். அந்த தலை என்ன பண்ணுச்சு? இவ்வளவு நாள் காணாம போயிருந்த ரோம சாம்ராஜ்யம் எங்க போச்சுன்னே தெரியல. இப்ப என்ன பண்ணுவோம்? மறுபடியும் இப்ப நீங்க பார்க்கலாம், நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை பார்க்கலாம். அவங்கள எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்க? அவங்கள கொண்டு வருகிற காலகட்டத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லா நிலைகள்ல, இந்த எல்லா காரியங்களின் மத்தியில இந்த உலகத்துல நடக்கிற காரியத்தை தேவன் என்ன பண்ணிருக்கிறார்? தன்னுடைய ஆக்கியோனுக்கு சொல்லி எழுதி வைத்திருக்கிற இந்த காட்சி அமைப்பு தான் இந்த பகுதிகளை நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ரோம சாம்ராஜ்யம் என்ன பண்ணப்படும்? நிச்சயமாக என்ன பண்ணப்படுச்சு? அது அழிக்கப்படும். அழிஞ்சு காணாம போச்சு நினைச்சா என்ன பண்ணுது? ரோம சாம்ராஜ்யம் பின்பு மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு அங்க என்ன பண்ணுகிறாங்க? மறுபடியும் வந்து உட்காருகிற காரியத்தை அந்த பகுதிகளில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 17:8 நமக்கு என்ன சொல்கிறது? நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. இப்பொழுது அது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அந்த பகுதிகளை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த மிருகத்தினுடைய விசேஷித்த தன்மை அதில் நமக்கு சொல்லப்படுகிற காட்சிகளை தான் நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். இந்த 13ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். நம்ம பார்த்த அந்த 2வது தலைப்பின் கீழாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிற காரியம் admirable thing of the beast. அந்த மிருகத்தினுடைய அந்த விசேஷித்த தன்மை, அந்த வல்லமையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ண தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் என்ன பண்ணாங்கன்னா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா வணங்கினார்கள். அப்படி இல்லை, வணங்கணும். அப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள்ளாகத்தான் என்ன பண்ணணும்னா தேசங்கள் முழு உலகமும் காணப்படுகிற காட்சி அமைப்பாக நம்ம அதில் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக எல்லா நிலைகள்ல. இதன் மத்தியில் 5ஆம் வசனம் தொடங்கி 7ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும்போது 3வது ஆக்டிவிட்டி ஆஃப் த பீஸ்ட், மிருகத்தினுடைய கிரியைகளை நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். மிருகத்தினுடைய கிரியைகள் 5வது வசனத்தை பாருங்க.
பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 42 மாதம் 3 வருஷம் யுத்தம் பண்ண அதற்கு என்ன பண்ணப்பட்டது? அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, 42 மாதம் நாம் எல்லா நிலைகள்ல அந்த 7 வருஷங்கள் இவனுடைய கட்டுக்கோப்புக்குள்ளாக இந்த முழு காரியத்தை அவன் வைத்திருக்கிறத அந்த பகுதிகளில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கணும். தூஷணத்தையும் தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதையும் நம்ம பார்க்கும் பொழுது இந்த பகுதிகளில் நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. தானியேல், இதன் மத்தியில் தானியேல் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தானியேல் 7:25. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி. நல்லா கவனிங்க. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அதான் நம்ம போன வாரத்துல கூட நம்ம தியானிச்சோம். ஒரு காலம் என்பது என்ன? ஒரு வருஷம். காலங்கள் எத்தனை வருஷம்? 2 வருஷம், 3 வருஷங்கள். அரைக்காலம் என்பது 3.5 years அவன் கையில் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி. இன்னைக்கே நீங்க பல யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்கலாம். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி ஆசாரியனுடைய உதடுகளை எதை தேடுவாங்களா? வேதத்தை தேடுவார்கள் தான் இருக்கு. ஒரு பிரசங்கியார் ஆனா மேடையிலிருந்து சொல்றார். ஆனா அங்கேயும் இவ்வளவு ஜனங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சொல்றார், இந்த சினிமா பாடல் மூலமா என்ன பண்றாருன்னா கர்த்தர் பேசுகிறார் அப்படின்னு சொல்றார். ஆனா தேசம் கலிகாலம் முத்தி போச்சு அப்படின்னு வாரம் ஒரு சினிமா பாட்டு அவர் என்ன பண்றாருன்னா அதன் மூலமா என்ன பண்றார்? ஜனங்களை குதூகலப்படுத்துறார். ஆனா கைத்தட்டி விசிலடிக்கிற கூட்டத்துக்குள்ளாக, ஏன்னா ஜனங்கள் போய்கொண்டிருக்கிற காலகட்டம் இதுதான் உலகம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய்கொண்டிருக்கிற காலகட்டங்கள்ல நீங்களும் நானும் பல காரியங்கள், பல குப்பைகள் இன்னைக்கு எதுல இருக்கு அப்படின்னா யூடியூப் சேனல்ல நம்ம போன்ல கையில இருக்குன்னா எதையாவது பார்த்து சீரழியாதபடிக்கு நீங்க ஜாக்கிரதையான வார்த்தைகளை எல்லாம் வசனத்தை போதிக்கிற காரியங்களை நீங்க பார்ப்பீங்கன்னா அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். இப்படிப்பட்ட அவலங்களை பார்ப்போம் அப்படின்னு சொன்னா மனசு என்ன பண்ணும்? ஓ இது சரியா இருக்குமோ, ஒழுங்கா பைபிளை வாசிக்கல அப்படின்னு சொன்னா அவன் சொல்றதெல்லாம் கரெக்ட்ன்ற மாதிரி இருக்கும். எல்லா நிலைகள்ல நம்ம ஜாக்கிரதையா காணப்பட வேண்டும். எல்லா காரியங்கள்ல நீங்களும் நானும் பலவிதமான வியாக்கியானங்கள், பலவிதமான கள்ள தீர்க்க தரிசனங்கள், எல்லாவற்றின் மத்தியில நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக செயல்படுவது மிகுந்த அவசியம் என்பதை ஒவ்வொரு காலகட்டமும் நமக்கு சுட்டி காட்டுகிறத நாம் வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுதான் இங்க நீங்க தானியேல்ல வாசிச்ச காரியத்தை 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. 13 வெளிப்படுத்தல் 13:6 அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்து மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டிய காலகட்டத்துக்குள்ளாக காணப்படுகிறோம். இதை தான் இந்த பகுதிகளில் வாசிக்கிறோம். இன்னொரு காரியத்தை இதுல நம்ம பார்க்கும் பொழுது 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கும்போது அத்தாரிட்டி ஆஃப் த பீஸ்ட், அதாவது மிருகத்தினுடைய அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் அப்படின்னு அங்கதான் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். வாசிங்க 8ஆம் வசனத்தை. 13:8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காது உள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். காது உள்ளவன் என்ன பண்ணுங்க? இங்க முதல்ல சபைக்கு சொல்லும்போது சொல்லிட்டார். 7 சபைக்கு சொல்லும்போது ஒவ்வொரு தடவையும் சொல்வார், காது உள்ளவன் என்ன பண்ணுங்க? கேட்கணும். இது அடுத்து எல்லா நிலைகள்ல இங்க சொல்லப்படுகிற காரியம். உலக தோற்றம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். ஜீவ புஸ்தகம் எத்தனை இடத்துல பைபிள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க பாப்பீங்கன்னா 7 times. எழுதுகிறவர்களுக்காக அதை நான் சொல்லுகிறேன்.
இங்க நீங்க வேதாகமத்தை வாசிச்சு பார்ப்பீங்கன்னா பிலிப்பியன்ஸ்ல பவுல் ஒரு தடவை சொல்றார் 4ஆம் அதிகாரத்துல. மித்தபடி வேற எங்கேயும் நீங்க வெளிப்படுத்தல மாத்திரம்தான் இந்த ஜீவ புஸ்தகம் என்கிற பகுதியை நீங்க என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 3:5 வாசிக்க வேண்டாம். 3:5, 13:8, 17:8, 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மற்றும் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த வசனங்களை எல்லாம் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது இந்த ஜீவ புஸ்தகம் 7 டைம்ஸ் பூர்ணமா ஆண்டவர் சொல்றார் எல்லா இடத்துலயும். இதுல நிறைய 7ஸ்ல நீங்க பாப்பீங்கன்னா இதுல ஒரு 7ஐயும் நீங்க பார்க்கலாம். 3 மறுபடியும் சொல்லுகிறேன், எல்லாமே வெளிப்படுத்தின விசேஷத்துல 3:5, 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மற்றும் 21ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பகுதிகள் இது 10வது வசனத்தை வாசிச்சு நம்ம முடிப்போம். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே அடங்கும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே அடங்கும். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்துல கொல்றவன் பட்டயத்திலேயே என்ன பண்ணுவான், அவன் கொல்லப்படுவான். இவனையும் ஆண்டவர் கொல்றார். அப்புறம் அந்தி கிறிஸ்துவ அதுக்கு பிறகு என்ன பண்றார், இவர் எப்படி வாட்டி விதைக்கிறார்ன்றதெல்லாம் இனிமே நமக்கு காட்சி அமைப்பு. அதுக்கு அடுத்து 17ஆம் அதிகாரம் 18ஆம் வருஷத்துல கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்ன்றது வேற லெவல்ல இருக்கும். ஆண்டவர் அவனை எப்படி விதைக்கிறாரு அதெல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம். ஆனா இங்க நமக்கு ஒரு வார்த்தையோடு முடிக்கப்பட்டிருக்கு, பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதில் அடங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவருடைய சாயலை நான் இழந்து போயிருக்கிறேன்னா ஆண்டவர் இன்னைக்கு மறுபடியும் அந்த சாயல் எனக்கு கொடுக்க விரும்புகிறார். தன்னுடைய ரத்தத்தினால கர்த்தர் மீட்டெடுக்கும்படியாக கர்த்தர் எல்லா நிலைகளில் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் தரும்படியாக கர்த்தர் விரும்புகிறார்.